எங்களுக்கு அவர் கட்டாயம் தேவை. உண்மையிலேயே பின்கதவால் வந்துதான் அவர்கள் அந்த நியமனத்தை செய்திருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் ஜெர்மனிலேருந்து வந்த நான். ஆனால் இங்கே வந்து இங்கே போராட்டங்களை பார்க்க சரியான கவலையாக இருக்கின்றது. அவர் வராமல் இந்த நாங்கள் ஓய மாட்டோம். அடுத்த கட்ட போராட்டம் கட்டாயம் இருக்கு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதான் தம்பி இந்த அதுக்கு முதல் நல்ல மாதிரியா இருந்தது. இப்படி ஒவ்வொரு எம்பி மாதிரி என்ன நடக்குது, கொழும்புல இருக்கணும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கணுமோ. அங்கே பணிபுரிகின்ற வைத்தியர்களுடைய விவரம் அவருடைய புகைப்படங்களோடு பகிரங்கமாக காட்சிப்படுத்த வேண்டும். என்னென்ன அவர் தான் வரணும் நீங்க சொல்றீங்க? தான் வரணும்னு கேட்டாங்க. வைத்தியசாலைக்காக மக்களா, மக்களுக்காக வைத்தியசாலையா? சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து மிகவும் தந்திரமாக அகற்றப்பட்டிருக்கின்றார். உண்மைதான், படத்தில் நடக்கிற இது மாதிரி தான் நிச்சயம் நடக்குது, நிஜ வாழ்க்கையில் நடக்குது. அப்போ அதுக்காக வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே அள்ளி எடுப்பதில்லை. இங்கே உள்ளவர்களில் விட எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த மக்களின் மூஞ்சில நாங்கள் என்னென்ன முழிக்கிறோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் அவையில் கோடிக்கால களவு செய்வன் தானே கள்ளப்பாதையால் உள்ளுக்க வருவான். அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாவச்சேரியில வந்து முதல் இருந்த அந்த வைத்திய ஆட்சியர் மக்கள் தேவை என்று சொல்லி அந்த அத்தியாட்சியரை மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வைத்திய அத்தியாட்சியர் வந்து அந்த இடத்துல நியமிக்கப்பட்டது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த புதிய வைத்திய அத்தியாட்சியர் நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் வைத்தியசாலையில என்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது, மக்கள் அந்த வைத்தியரையும் அவர்களின் கீழ் வந்து அவர்கள் தங்களுக்கு அந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து விரும்புகிறார்களா என்றால் அது எப்படி இருக்கிறது, அந்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற தொடர்பாக தான் பாத்தீங்கன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம். சாவச்சேரியில இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் கேட்கலாம். இல்லை, நாங்கள் ஜெர்மனிலேருந்து வந்த நான். ஆனால் இங்கே வந்து இங்கே போராட்டங்களை பார்க்க சரியான கவலையாக இருக்கின்றது. என்கிட்ட இங்கே நிறைய வயசு போனவர்கள், கொஞ்சம் கஷ்டத்தின் கீழ் இருக்கிறவர்கள் பொது வைத்தியசாலைகளை தான் நாடி போகிறார்கள். இப்போ இங்கே நான் நின்றபடியாக போராட்டத்தில் பார்த்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டமாக வெடித்து கொண்டு இருந்தது. இதே கட்டத்தில் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு 91 பட்ஜெட் என்ற சார்பாக நாங்கள் அந்த தியேட்டர்கள் நிறைய சாமான்கள் எல்லாம் வேண்டி கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக்கள் வந்து இங்கே திறந்து கொடுத்து எல்லாம் செய்து தான் போனார். சரி, அப்படியான இடத்துல இவ்வளவு காலம் அது அமைதியாகவும் பாவிக்காத நிலைமையில இருந்த இனத்து நிறைய மனவேதனை தான் அடைகிறோம். போய் பாத்தீங்களா அந்த சாமான்லாம் கிடக்கு, அவங்க எங்க போவிட்டா தாங்க பாக்குறதுக்கு. கொஞ்சம் சாமான காணலாம் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நாங்க நம்பிக்கையிலான பொது அடிப்படையில செய்து கொடுக்கிறோம். அதுக்காக வெளிநாட்டுல உள்ளவர்கள் எல்லாம் அங்க அள்ளி எடுப்பதில்லை. இங்க உள்ளவர்களில் விட எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் இரவு பகல் இன்றி நாங்கள் வேலை செய்து கொண்டுதான் பாரோம். அந்த கட்டத்திலும் இருந்து அதில் ஒரு சிறு உதவி எங்கள் இந்த நாட்டுக்காக, எங்கள் இந்த மக்களுக்காகத்தான் நாங்கள் அதை அனுப்பி அதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வேணும். அப்போ அதை மூடி மறைத்து இவ்வளவு செய்தது. இப்போ இந்த டாக்டர் மாதிரி இன்னொரு டாக்டர் வந்தோம், எல்லாம் இந்த டாக்டரை திரும்பி வரணும்னு தான் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படியே ஒரு டாக்டரை இன்னொருக்கா ஒரு ஆள் வந்து இதை முன்னேற்ற வேணும் என்றது என்னுடைய ஒரு இது. அப்போ இவர் வரமாட்டார் நீங்க நம்புறீங்க? வரமாட்டார்ன்றதுக்கு சாத்தியக்கூறு என்னன்னு தெரியவில்லை. வர வேணும், வேற வேணுமென்றா என்னுடைய ஆள். ஏன் அப்படி சொல்றீங்க? வரணும் அவரில் நிறைய விஷயங்களை வந்து சரி பிழைய வேணாம், நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்களை வெளியில கொண்டு வந்தபடியாத்தான் இன்றைக்கு இவ்வளவு மக்கள் வந்து அதை புரிந்து கொண்டு ரோட்டுக்கு வர வேண்டி இருக்கு. அவசியம் இல்லையா? நல்லது செய்ததுக்காகத்தான் இவ்வளவு சினம் வந்து இருக்கு. இல்லைன்னு சொன்னா சொல்றோம், நாங்கள் அங்கிருந்து செய்தபடி இங்க வருஷத்துல ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பெற போறோம். என்ன வந்து விலைக்கு இங்கே நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து நிற்க இப்படி நடக்க நிறைய ஊழல்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதை வெளியில் கொண்டு வந்த டாக்டருக்கு முதல் நன்றியை சொல்லுவோம். புதுசா வைத்தியர்கள் வந்திருக்காரு தானே, வைத்தியார். அப்ப அது வந்து அப்படி இன்னும் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா? அவர் வந்த பிறகுதான் தங்களுக்கு ஆபத்து வர போட்டு யாராவது இப்ப திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப நோயாளிகள் அப்படி போய்கொண்டிருக்கணுமா? இப்ப குறைவு குறைவு என்ன? குறைவு வரும் குறைவு. அந்த கிளினிக் இருக்கட்டே, அதுக்கு தான் 5-6 பேர் போய் வரணும். புதுசாக போறாங்க எங்களுக்கு தான் அறியும். புதுசா ஏதாவது இப்ப நம்ம ஆக்சிடென்ட் நடந்தா கூட இப்ப இங்க யாழ்ப்பாணத்துக்கு தான் போக வேண்டியது. நம்பிக்கை உரைச்சி வச்சு தானே அவர் வந்து அந்த விஷயங்களை சொல்லல. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? உண்மையிலே அது வந்து நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அநீதி நடக்கல, அது தட்டி கேட்கிற ஒரு ஆள் வந்து நிற்கல. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, படத்தில் நடக்குது உண்மைதான். படத்தில் நடக்கிற இது மாதிரி தான் நிச்சயம் நடக்குது, நிஜ வாழ்க்கையில் நடக்குது. அப்போ நாங்கள் இதையில நம்பி நாங்கள் என்ன செய்வோம்? சொல்லுங்க, அவரை இப்போ திருப்பி அனுப்பிக்க அவர் போயிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அப்படிப்பட்ட ஆக்கள் தான் நாட்டுக்கு தேவை. இப்ப உண்மையா சட்டப்படி பார்த்தா அவர் இது வரைக்கும் பதவி விலகல. ஆனா இவியல் இப்படி வந்திருக்கா, அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தங்களுடைய ஊழல் தெரிஞ்சு போக மாட்டுதான். தங்களுடைய தவறுகள் குற்றங்கள் ஊழல்கள் வந்துடும், தங்களை பிடிச்சு கொடுத்துருவேன்.
அவன் தங்களுக்கு பதவி போயிருந்தானே. புதுசா ஒரு ஆள் நேற்று பதவியேற்க வச்சுக்கணும் என்ன அது சும்மா தற்காலிகமாக தான் அவரும் நிற்க மாட்டேன். இவர் திருப்பி வரணுமா உங்களுக்கு? எங்களுக்கு வரல. சட்டப்படி பார்த்தா இது இப்ப வரைக்கும் அவர் தான் எங்க எம்எஸ் சாவச்சேரி வைத்தியசாலையின் எம்எஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தான் சட்டப்படி அவர் தான் வரணும் நீங்க சொல்றீங்க. தான் வரணும்னு கேட்டாங்க. நீங்க அவர் வராட்டி நம்பிக்கையா போக மாட்டீங்க? நம்பிக்கை நாங்களே நம்பிக்கை இதை வச்சு அதான் இப்போ பலவிதமான இதுகளும் சாதிக்கலாம். நீங்கள் வந்து அந்த எங்களுக்கு அதான் நீங்கள் செய்தீங்க. அப்போ அவர்கிட்ட போகணும் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அந்த 25 பேர் இருந்தால் தெரியுமா அந்த வைத்தியசாலை வைத்தியர்கள்? தெரியும் கூட ஆளுங்க. நாலஞ்சு அதை கூட நாங்கள் கிளினிக்கு போனால் தம்பி யாருமே 8 மணி 9 மணிக்கு போகலாம். இப்போ 11 மணிக்கு தான் 2 பேர் தான் மறிவிடும். இல்லை 3 பேர் தான் மறிவிடும். இந்த 25 பேர் எங்கே போயிடும்? சனம் வந்து காவல் நிற்கும். அப்படியே நீங்கள் இவ்வளோ இதை பற்றி கதைக்கவே இல்லை. யார்கிட்ட கதைக்க தெரியும்? தெரியாதானே. இவ்வளோ பேர் இருந்தாலும் தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரி. அப்போ நாங்கள் என்னென்று அதில் கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் வரும்? பிறகு நான் நினைச்சேன். ஆனால் மாறக்கூடிய சூழ்நிலை வர வேணும்னு சொன்னால் அவர் தான் வரணும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. இப்போ இங்கே இப்போ அவசரத்துக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது வருத்தம் வந்தா இப்போ உடனடியாக என்ன செய்கிறது? உடனடியாக அவர் என்ன செய்வார்? இங்கே மருந்து தான் இங்கே போகணும். இப்போ முதல்ல தான் நடந்திருக்கு கணக்காக தெரியாது. ஐயா நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பலாம். நீங்கள் வைத்தியர் தெரியும். வந்த உடனே இந்த மருந்து என்னட்ட இல்லை அங்கே தான் போகணும்னு சொல்லியே நாங்கள் என்ன செய்கிறது? ஒரு ஆம்புலன்ஸு கூடி காசு மருந்து கூடி காசு இல்லாமல் இருக்கும். யார்கிட்ட கடமாகி தான் செய்ய வேண்டியது. உங்களுக்கு அந்த முதல் நீங்கள் ஒரு 20 வருஷம் 25 வயசுக்குள்ள இந்த வைத்தியசாலை எப்படி இருந்தது? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதான் தம்பி இந்த அதுக்கு முதல் நல்ல மாதிரியாக இருந்தது. ஒரு 10 வருஷம் வந்து சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் இப்படியான இதுகளை தான் நடந்திருக்கு. ஆனால் அது மக்களுக்கு தெரியாது. அதை சொல்கிறதால நாங்களும் தெரியும். இப்போ ரைட்ஸாக எடுக்க போகிறாண்டாலும் இங்கே படுறா போயிட்டு அங்கே கொண்டு போனால் போத்தா போகணும். எல்லாம் வெளியில் எடு முன்னாடி காசை கட்டி எடு 5000 10,000 நாங்களே இங்கே தான் இருக்க நான் கச்சா பற்றி சொல்லிருக்கேன். எனக்கு கொண்டு வந்து நான் என்ன செய்யறது? யாரை போய் பிடிக்கிறது? மக்கள் போராட்டத்தை ஒரு வலுவற்றதாக்குறோம்னு நச்சுக்கொண்டு அவையில் இந்த சில வேலையை செய்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு முதலே தெரியும் இந்த போராட்டம் ஒரு வெற்றி. இவரை அகற்றி போட்டு இவரை லீவில் அனுப்புகிறோம்னு சொல்லி அனுப்பின பிற்பாடு புதிய ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிப்பார்கள்னு தெரியும். இந்த வைத்திய அத்தியட்சகர் ரஜீவ் அவர்களை நியமிக்கத்தான் இரவிரவாக அவர்கள் ஓடி திரிந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த அந்த போராட்டத்துக்கு முதல் 4-5 நாட்களாக ஓடி திரிந்து போராட்டத்துக்கு முதல் நாள் இரவும் அவர் போராட்டம் தொடங்குவதற்கு முதலே இவரை எப்படியாவது வைத்திய அத்தியட்சகராக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்கள் ஓடி திரிஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி. அவர்கள் நினைச்சிருப்பினும் இந்த இவர்களை கொண்டு நியமித்து விட்டோம் என்று சொல்லி உண்மையிலேயே பின்கதவால் வந்துதான் அவர்கள் அந்த நியமனத்தை செய்திருக்கிறார்கள். போராட்டம் நடந்தென்றும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அதற்கு முற்பாடும் வைத்தியர்கள் வந்து வைத்தியசாலையினுடைய அந்த டச்சு வீதியில் இருக்கக்கூடிய பின்பக்க நுழைவாயில் நூடாதான் அங்கே வந்தார்கள். உண்மையாக நேர்மையானவர்கள் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு உண்மையாக பணிபுரிந்தவர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த பணிக்கு திரும்பி இருக்கலாம். மக்களுக்கு முன்னாலேயே நாங்கள் இந்த 25 பேரும் நாங்கள் பணிக்கு திரும்புகிறோம் என்று சொல்லி முன்வாயிலூடாக வைத்தியசாலைக்கு நுழைந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய குற்ற உணர்ச்சி எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிழை செய்து போட்டோம் என்னென்று இந்த மக்களின் மூஞ்சில் நாங்கள் என்னென்று முழிக்கிறோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் அவையில் கோடிக்கால களவு செய்வன் தானே கள்ளப்பாதையால் உள்ளுக்க வருவான். அப்போ கோடிக்கால வந்து அவையில் இந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கணும். ஓகே, பிரச்சனை. நாங்கள் அவையில் வரவேற்கிறோம். இந்த வைத்தியசாலைக்கு வந்து நாங்கள் அவையிலோட இந்த ஈடுபட்ட வைத்தியர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ அல்லது கோபமோ இல்லை. எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதங்கம், உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை, வைத்திய தொழிலை அவர்கள் புறக்கணித்து இந்த நோயாளிகளை கடந்த 5 நாட்களாக கைவிட்டு அந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதனுடைய கோபத்தின் விளைபாடு தான் நாங்கள் அவர்களை எதிர்த்தோம். அவர்கள் அனைவரும் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் போராடியது காரணம் அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை, நோயாளிகளுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளாமைத்தான். ஆனால் இவர்கள் இப்பொழுது பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். நல்லது. அவர்கள் பணிக்கு திரும்பி தாங்கள் முன்னர் விட்ட பிழைகளை உணர்ந்து இனி நாங்கள் எல்லோருக்கும் ஒரு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் தானே. எல்லோரும் நல்லவர்களும் அல்ல, எல்லோரும் பிழையானவர்களும் அல்ல. அவர்கள் வேறு வேறு வைத்தியர்களுடைய அல்லது தங்களுடைய நலன் சார்ந்து இல்லாத ஒரு பண தேவைக்காக சில பிழைகளை விட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் திரும்பவும் மீளவும் பணிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூனி குறுகாமல் எங்களுடைய வைத்தியசாலையிலே எந்தவித அச்சமும் இல்லாமல் பணிபுரியக்கூடிய சூழலை தென்மராட்சி பொதுமக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஏற்படுத்துவோம். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை கூறிக்கொள்கின்றோம். இந்த விடயத்திலே வடக்கு மத்திய சுகாதார அமைச்சர்
மத்திய சுகாதார துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக சாவகச்சேரி ஆதாரசாலை வைத்தியசாலைக்கு வந்து அந்த விடயங்களை பார்வையிட வேண்டும். சாவகச்சேரி வைத்தியசாலை மட்டுமல்ல, வடக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலையிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தொடர்பாக பார்வையிட வேண்டும் என்பதை நான் இந்த வழியில் கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக பல பேர் இப்பொழுது நாங்கள் போராட்டத்தை முன்வைத்த பிற்பாடு தான் பல பேர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நண்பர்களாக இருக்கலாம் சரி, உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வைத்தியசாலைக்கு தனிப்பட வைத்திய நோயாளர் நலம்புரி சங்கங்களூடாக பல மருத்துவ உபகரணங்களை அல்லது மருத்துவ சாதனங்களை பல கோடிக்கணக்கான பெறுமதியான உபகரணங்களை வழங்கியிருக்கிறார்கள். அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது இன்றைக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே ஒரு கணக்காய்வை, ஒரு பகிரங்கமான ஒரு கணக்காய்வை மேற்கொண்டு இந்த வைத்தியசாலையிலே கடந்த 10 வருடங்களில் தனியாரிடமிருந்து பெறப்பட்ட அல்லது புலம்பெயர் கொடையாளர்களிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட மருத்துவ சாதனங்களுடைய விவரங்கள் அவைகள் இப்பொழுது வைத்தியசாலையில் இயங்குகின்றதா அல்லது என்ன கட்டத்தில் அந்த சாதனங்கள் இருக்கின்றன என்ற விவரத்தை இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர் அவர் தான் ஒரு நேர்மையானவர் அல்லது எங்களுக்கு பணிபுரிய விரும்பினால் அந்த விடயங்களை அவர் இந்த வைத்தியசாலைக்கு பொதுமக்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட கொடையாளர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட மருத்துவ பல கோடிக்கணக்கான பெறுமதியான மருத்துவ சாதனங்களுடைய விவரங்களையும் அதை இப்பொழுது என்ன இயங்கு நிலையில் இருக்கின்றன அவனுடைய கட்டம் என்ன என்பதையும் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும். அதனையும் விட இன்னும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் வைத்தியசாலையில் 25 வைத்தியர்கள் பணிபுரிகின்றார்கள் என்ற ஒரு விவரம் எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் அந்த பிரதேசங்களில் சென்றால் பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு கிராம சேவையாளர்களுடைய விவரங்கள் அங்கே முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கிராம சேவையாளருடைய பெயர், அவருடைய புகைப்படம், எந்த கிராம செயலாளர் பிரிவில் அவர் கடமையாற்றுகின்றார், அவரது தொலைபேசி இலக்கம் முதலானது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல சாவகச்சேரி வைத்தியசாலையிலேயே அங்கே பணிபுரிகின்ற வைத்தியர்களுடைய விவரம், அவருடைய புகைப்படங்களோடு இந்த வைத்தியர் என்ன துறைக்கு, என்ன நோயியல் சம்பந்தமான துறைக்கு பணியாற்றுகின்றார், அவருடைய கடமை நேரம் என்ன, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை அவருடைய இங்கே கடமையாற்றுவார் போன்ற விவரங்கள் பகிரங்கமாக காட்சிப்படுத்த வேண்டும். என்னென்ன நாளிலே அவர் கடமையாற்றுவார் என்றால் அது வெளிப்படையாக இருந்தால் மக்களுக்கு தெரியும். நாங்கள் போய் பார்த்தா சரி, இன்றைக்கு திங்கட்கிழமை இந்த டாக்டர் நிற்பர், பல் டாக்டர் நிற்பர், புதன்கிழமை நாங்கள் கொண்டு டயபெட்டிக் கிளினிக் அங்கே போகலாம், அப்போ வைத்தியர்கள் நிற்பார்கள். இது பகிரங்கமாக, அது வைத்தியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கும் எந்த நோயாளிகளுக்கும் எந்த ஒரு இடையளவும் ஏற்படுத்தாது. நாங்கள் வைத்தியசாலைக்கு போகிற நேரமே அந்த விவரங்களை பார்த்தால் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர் அந்த விடயங்களை அவரோடும் நாங்கள் எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவர் தன்னுடைய மேலதிகாரிகள் சொல்லுகின்ற பணிப்புரைக்கு இயல்பாக அவர் செயற்படுகின்றார். மேலதிகாரிகள் சொல்லுகின்ற அந்த விடயத்துக்கு பணிந்து போகாமல் காரணமாக தான் உண்மையை உள்ளபடி வெளிப்படையாக இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் தெரியப்படுத்தினால்தான் வைத்திய அர்ச்சனா சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து மிகவும் தந்திரமாக அகற்றப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் அகற்றப்பட்டது அல்லது அவர் வெளியேற்றப்பட்டது இந்த மக்களுக்கான தோல்வி அல்ல. அவர் மீண்டும் இந்த வைத்தியசாலைக்கு வருவார். ஆனால் இந்த வைத்தியசாலையிலேயே இனி முன்னெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நல்ல நடவடிக்கையும் வைத்தியர் அர்ச்சனாவைத்தான் சாரும். ஏனென்றால் அவர் இந்த விடயங்களை வெளிக்கொண்டிருந்திருக்காவிட்டால் இந்த வைத்தியசாலைக்கான நல்ல ஒரு சூழல் அமைந்திருக்காது. இனி இங்கே கடமை புரிகின்ற வைத்தியர்களுக்கு தெரியும், மக்கள் கேள்வி கேட்பார்கள். இங்கே என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது என்று சொல்லி மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் இனியாவது நேர்மையாக பணியாற்றுவார்கள் என்று நம்புகின்றோம். சொன்னீங்க இந்த புதிய வைத்திய அர்ச்சகரை செய்யணும் அவருடைய நியமனத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க புதுசாக வந்துவிட்டு? இல்லை, உண்மையிலேயே நாங்கள் நிர்வாக நடைமுறையிலே தலையிட முடியாது. நாங்கள் தலையிட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு வைத்தியர் எங்களுடைய மண்ணுக்கு வந்து எங்களுடைய வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற குறைகளை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் தனியாக அந்த வெளிப்படுத்தலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வைத்தியசாலை பயன்படுத்துகின்றவன் என்ற வகையிலும் இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையிலும் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. ஆகவே அவருக்கு நாங்கள் அந்த ஆதரவை அளித்தோம். நாங்கள் இவரை வைத்திய அர்ச்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த நியமனம் ஒன்று நடந்திருக்கின்றது. இன்றைக்கும் நான் நினைக்கின்றேன் அந்த சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதாக. முன்னரே வைத்தியர் அர்ச்சனா இருக்கும் பொழுது பலரும் அளித்த வாக்குறுதிகளை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருப்பதாகவும், அது வைத்தியர் அர்ச்சனாவுக்கும் அந்த விடயங்கள் அந்த பெருமை சாரம். இங்கே எது நடந்தாலும், ஒருவேளை வைத்தியர் அர்ச்சனா மீண்டும் இங்கே சாவச்சேரி வைத்தியசாலைக்கு அனுப்பப்படாமல் போனாலும், இங்கே என்ன விடயங்கள் நல்ல விடயங்கள் நடந்தாலும் அவை அனைத்துக்கும் அர்ச்சனா என்ற ஒரு பெயரத்தை மக்கள் உச்சரிப்பார்கள் என்பதை நாங்கள் மனதளவிலேயும் சரி
வெளியிலேயும் சரி உச்சரிப்பார்கள் என்பதை இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த வைத்திய அத்தியட்சருக்கும் புரிந்திருப்பார். இந்த மாதிரி சாவச்சேரி சாவச்சேரி அதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறது நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த அந்த நாளில் இருந்து எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவும் வர இல்லை. இப்போ புதுசாக ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்கணும், அவர் வாரத்துக்கு இடையில கொண்டு போட்டிருக்கணும். இது நடந்த சம்பவம் என்றால் நாங்கள் தென்மாராட்சி மக்கள் கிட்டத்தட்ட 90% அந்த போராட்டத்தை கலந்து விட நாங்கள் அந்த போராட்டத்தை திருப்பி நாங்கள் கேட்டது அவர் வேணுமென்று தென்மாராட்சி மக்கள். ஆனால் நிர்வாகம் செய்தது தங்களுக்கு விரும்பி நாளை கொண்டு போய் போட்டிருக்கணும். அதனால் எங்களுக்கு அவர் கட்டாயம் தேவை. கோரிக்கையை நிராகரித்து தன்னிச்சையாக கொண்டு ஒருத்தரை போட்டிருக்கோம். அதை நாங்கள் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்ட அதை நாங்கள் முழுதாக நிராகரிக்கிறோம். ஏன் அப்படி நிராகரிக்கிறீங்க? என்னென்றால் அந்த தென்மராட்சியில் போட்டவர் தென்மராட்சியிலே இருந்தவர், மீதாலே சேர்ந்தவர். அவருக்கு இவ்வளோ காலமும் தெரியாதோ சாவச்சேரியில் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குண்டு. தென்மராட்சியில் இருந்தவர் அவருடைய சவரங்கள் இங்கே மருந்தெடுத்திருப்பினோம், எல்லாம் செய்திருப்பினோம். அவருக்கு என்ன தெரியாமல் போனது. அப்போ இப்போ ஏதோ புதுசாக அவர் செய்கிற மாதிரி இல்லை அவர்கிட்ட கதை. அப்போ அவர் ஊரில் பிறந்தவர், ஊர் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்போ அவர் இவர் எங்கட அர்ஜுனன் செய்ய வழிகிட்டதுக்கு பிறகு அந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சோண்டு இப்போ இவர் அதை நிவர்த்தி செய்ய வாராராம். இப்போ இவ்வளோ நாள் இங்கே இருந்தவர் அவர் சாவச்சேரியை சேர்ந்தவர், மீதாலையை சேர்ந்தவர், இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியும். இது நடந்தது என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புது அதிபர் வாரார், தெரியும். பழைய அதிபர் என்ன செய்கிறார், அவர் செல்லம் கொடுத்து எல்லாரையும் பெற்றிருப்பார். புது அதிபர் கொஞ்சத்தை வடிவா செய்ய வலிக்கிட பழைய அதிபருக்கு அங்கே இருந்தாக்களுக்கு என்ன நடக்க வேண்டால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க செல்லமாக இருந்தாக்கள் தானே. அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நடந்தது. அப்போ இதில் என்னன்னு சொன்னால் வைத்தியர்கள் பரிசளிப்பு செய்தார்களோ இல்லை வைத்தியரை தூண்டினார்களோ தெரியல. இப்போ தங்களோட பிரச்சனையை அவங்க தீர்க்கிறதுக்காக வைத்தியரை பகடக்காயாக பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கு ஒரு விசாரணை வேணும். மற்றது என்னென்னு சொன்னால் நாங்கள் கேட்டது மக்கள் கேட்டது அவரை அர்ஜுனனை கேட்டது. அப்போ இவங்க மக்களோட கோரிக்கையை நிராகரிக்கக்கூடாது. வைத்தியசாலை யாருக்கு? மக்களுக்கு, தென்மராட்சி மக்களுக்கு தான் வைத்தியசாலை. வைத்தியசாலைக்காக மக்களா, மக்களுக்காக வைத்தியசாலையா? நீங்கள் சொல்லுங்க. நிருபர் தானே, நீங்கள் உதவியாளர். மக்களுக்கு யார் தேவையோ அதைத்தான் அரசாங்கம் செய்யணும். அதிகாரிகள் தான் இதை செய்திருக்கணும். அதிகாரிகள் செய்கிறதுக்கு யாரு உடந்தையா இருந்தது? சட்டப்படி செய்யல ஒன்றுமே. சட்டப்படியா ஒன்றுமே. இப்போ அவர் லீவில் இருக்கிறார், அவர் விடுப்பில் நிற்கிறார். அவர் விடுப்பு முடிஞ்சு இதை பதவியை பொறுப்பு கொடுக்க மாட்டோம். அவர் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம் தான் நிர்வாகமே அவசரப்பட்டது. அப்போ தங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காது மூடி மறைக்கத்தான் நிர்வாகம் அவசரப்படுது. இது என்னன்னு நாங்கள் கேட்டது, தென்மராட்சி மக்கள் கேட்டது, எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தான் வேணுமென்று கேட்டது. நீங்கள் தென்மராட்சி மக்கள் விரும்பினால்தான் விட வேணும். இப்போ அவர் என்ன நடந்தால் அங்கிருந்து கொண்டு அவர் ஒரு தென்மராட்சியால், அர்ஜுனனும் ஒரு தென்மராட்சியால். அப்போ அங்கிருந்து கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அறிஞ்சிருக்கிறேன். இங்கே ஒன்றுமே இல்லைன்றதை அறிஞ்சிருக்கிறேன். அப்போ அறிஞ்ச உடனே அவர் கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு வளமையான நிலைக்கு கொண்டு வருவோம் முயற்சி செய்து தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். வந்தவரை நீங்கள் 24 2 நாள் 23 நாளில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு 6 மாதம், ஒரு வருஷம். இப்போ உங்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னால் இங்கே கணக்க பிரச்சனை இருக்குண்டு. இப்போ அவர் வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை இருக்குண்டு நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க. அப்போ நீங்கள் முதலே செய்திருக்கலாம் தானே. என்ன சொல்றீங்க? அவர்தான் வேணும். அவர் வராமல் இந்த நாங்கள் ஓய மாட்டோம். அடுத்த கட்ட போராட்டம் கட்டாயம் இருக்கு. திருப்பி போராட்டம் செய்ய போறீங்க? போராட்டம் இருக்கு. ஜனாதிபதிக்கு சம்பந்தமாக தென்மராட்சி மக்கள் ஒரு மகஜர் ஒன்று கிட்ட அனுப்புவோம். அந்த மகஜர் வார எலெக்ஷனும் பெறுகுது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் நல்ல முடிவெடுக்காட்டி சில விட தென்மராட்சி மக்கள் வார எலெக்ஷனை கூடி நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாரும் சொல்றாங்க தென்மராட்சியில் அந்த பிரதேசத்துக்கு ஒரு தனியான பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். ஒன்று என்னன்னு சொல்லுவாங்க, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருலேயும் பிள்ளை இருக்கு. இப்போ அன்றைக்கு அங்கேயும் ராமன் சொல்றார் உங்களுக்கு ஜெனரேட்டர் அடி ஜெனரேட்டர் தாராமண்டு. அப்போ இது ஜெனரேட்டர் இல்லாத பிரச்சனையை சொன்னதாரு? இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்திருக்கணும் ஹாஸ்பிட்டல். அப்போ உலகால கொஞ்சம் இல்லாத பிரச்சனை ஹாஸ்பிட்டல் இப்போ கொண்டு வரபடியால் அப்போ அதுக்கு பிறகுதான் அங்கேயும் ராமநாதனுக்கு தெரியும் ஜெனரேட்டர் சாவச்சேரியில் இல்லைண்டு. அப்படி ஒவ்வொரு எம்பி மாதிரி என்ன நடக்குது? கொழும்புல இருக்கணும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கணுமோ இந்த பிரதேச சபையில் உள்ள பிரச்சனை இருக்கு, எத்தனை பேர் இது விட்டுறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் கொழும்புல எலெக்ஷனுக்கு மட்டும் கையை கூப்பிட்டுட்டு வாரீர்கள், மற்றபடி இங்கே பொது நிறுவனங்களை பார்க்குறீங்களோ இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதத்தில் இருக்கா
இல்லாட்டி ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இதோட பற்றி ஆராயணும். இப்போ மக்கள் போராட வழிக்கிறதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுலாம் வரும் பேச்சு. அதில் நாங்கள் சும்மா அவங்கள இதுக்காக பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறது, தங்கள ஊடகங்களில் வருமானத்துக்காக கதைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இந்த போராட்டம் இருக்குது, சாமான் விலை இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு எம்பியாவது கதைக்கிறானோ இல்லை, தீனிர விலை 300 ரூபா விற்கிறாங்க. அப்போ அதை பற்றி யாரும் கதைக்கணும்? நம்ம பாராளுமன்றத்தில் போகிறது, சண்டை பிடிக்கிறது, இன பிரச்சனை கதைக்கிறது, இதுதான் நடக்குது. இங்கே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பிரச்சனை இருக்குது. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை. இப்போ இங்கே போராடின பார்த்து எல்லா ஜனமும் இப்போ அங்கே போராடுறதுக்கு வழிகடி. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. அன்றைக்கு வந்து போராடின அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டாங்க. மற்ற நாங்கள் வைத்தியருக்கு வைத்தியருக்கு சம்பளம் கொடுக்குறது பொதுமக்கள், வைத்தியருக்கு ஒரு வைத்தியரை உருவாக்குறது பொதுமக்கள். 1.5 கோடி கிட்ட ஒரு வைத்தியருக்கு சாதாரணமாக 1.5 கோடி கிட்ட முடியுது. வைத்தியரை உள்வாங்கி படிப்பிச்சு வெளியேற்றம் மட்டும் அந்த காசை கட்டுறது யாரு? நீங்கள் நாங்கள் தான் கட்டுறோம், வரி காசு. அந்த நாங்களே படிப்பிச்சு நாங்களே சம்பளம் கொடுக்குறோம். யாருக்கு? ஒரு வைத்தியருக்கு. நம்மளுக்கு துன்பம் தரதுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு துன்பம் தரதுக்கு கூடாது. அதுதான் நான் சொல்றேன் என்றால், வைத்தியரை உள்வாங்கக்குள்ள சரியா, வைத்தியரை நீங்கள் மெடிக்கல் ஃபேக்டரிக்குள்ள உள்வாங்கக்குள்ள அவங்ககிட்ட ஒரு கடிதத்தை வாங்குவோம், இல்லாட்டி ஒரு ஒப்பந்தத்தை செய்யுங்க. நாங்கள் பிரைவேட்டா ஹாஸ்பிட்டலும் ஆரம்பிக்க மாட்டோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய மாட்டோம் என்று ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து அரசாங்கம் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் உணர்ந்து அந்த ஒரு நிபந்தனைகளை வந்தால் தனியார் ஹாஸ்பிட்டல் படிப்படியாக மூட வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப நீங்க அப்படின்னா தனியா போக மாட்டீங்க. நீங்க அப்படி தனியார் போறதுக்கு என்ன நம்பி இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது முக்கவாசி என்னண்டு நீங்க போற வழி தான் அவங்க திறந்து வச்சுக்கிறாங்க. நாங்க போறது இல்லையே. போறது யாரு? ஒரு 30 விதமான வெளிநாட்டு தொடர்புடைய ஆக்கள், பணக்காராக்கள். இன்றைக்கு 1 கிலோ ஒரு நாளைக்கு பொருளாதார வாழ்க்கையை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு அதாவது அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி வசதியில செய்ய மாட்டாங்க. அதே டாக்டர் தான் அங்கேயும் அன்றைக்கு ஒரு போராட்டத்தில் ஒரு அம்மா சொல்றாருன்னு சொன்னா, நான் ஒரு இங்கே போக்குள்ள நீங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிடுறோம். அங்க போனோடனே படாண்டு அங்க பெரிய ஒரு ராஜ மரியாதையை அங்க கௌரவிக்கணும். அதுக்கு காரணம் என்ன? காசு. அதே டாக்டர் இங்க ஒரு கதைப்பா அங்க போனோடனே சந்தோஷமா கதைக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பணம். இப்போ பணத்தால் நாங்கள் ஒன்று இது ஒரு சேவை, இது வைத்தியம் பண்ணுறது சேவை. தேவையான வாக்கள் தான் மருத்துவப்படத்துக்குள்ளே வர வேணும். சரியா, பணத்துக்காக வர ஆக்கள் போகலாம். பின்னுக்கு போக இப்போ கிட்டத்தட்ட 40 பேரை தான் யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவப்படத்துக்கு எடுக்கிறது. அப்போ 40 பேருண்டா உங்களுக்கு கஷ்டப்பட்டால் உங்களுக்கு தனியார் உழைக்கணும்னா நீங்கள் பின்னுக்கு போங்க. இப்போ தனியார் துறையில் வேலை செய்கிற ஆக்கள் எப்படி டாக்டர் இருக்கணும் என்றால், அதில் மலேசியாவில் போய் படிச்சுட்டு வருதுகள், வெளிநாடுகளில் படிச்சுட்டு தங்களை காசை கொடுத்து படிச்சுட்டு வராங்க. அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை இல்லை, அதுக்கு நாங்கள் ஆட்சி வேலை இல்லை. இது எங்கட பணத்தில், எங்கட வரி பணத்தில் படிச்சு கொண்டு நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறார். அதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்க முடியாது. நிறைய